என்ன விஷயமா மாவட்ட ஆட்சியரை சந்திக்க வந்திருக்கீங்க? உங்கள் பேர், உங்கள் முகவரி? என்னோட பேர் சிறுத்தை சிவா. நான் விடுதலை கட்சியில் என்னோட பேர் சிறுத்தை சிவா. நான் விடுதலை கட்சியில் வந்து பொறுப்பில் இருக்கிறேன். புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை தாலுகா மட்டையம்பட்டிங்கிற கிராமத்தில் மாயான சாலை கேட்டு கடந்த ஒரு 10 வருடங்களாக அந்த மக்கள் போராடிட்டு வர்றாங்க. அது சம்மந்தமாக கடந்த ஜூலை மாதம் 4ஆம் தேதி குடியிருப்பு போராட்டம் நடத்தினோம். அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து 1 மாதத்துக்குள்ள வந்து உங்களுக்கு மாயான சாலை எடுத்தாருன்னு சொல்லி உறுதியளித்தார்கள். ஆனால் 1 மாதத்தை கடந்து இது நாள் வரை எங்களுக்கு வந்து அந்த மக்களுக்கு வந்து மாயான சாலை எடுக்க எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை. மற்ற அடுத்த கட்ட அதிகாரிகள் வந்து இடத்தையும் பார்வையிடவில்லை. கடந்த மாதம் புதிய மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்ற அம்மையார் அருணா அவர்களிடம் மனு அளித்தோம். சம்பந்தப்பட்ட தாசில்தாரை சந்தித்து உடனடியாக இடத்தை பார்வையிட உத்தரவிட்டார்கள். ஆனால் சம்பந்தப்பட்ட தாசில்தார் அவர்கள் இன்ன வரையிலும் இடத்தை பார்வையிடவில்லை. இந்த மாதம் 28ஆம் தேதி தமிழக சட்டமன்ற ஆய்வுக்குழு கூட்டம் வருவதாக தகவல் வந்திருந்தது. குழுக்களிடம் நாங்கள் கடைசி தேதி சொன்னாங்க. சட்டமன்ற ஆய்வுக்கூடத்துக்கு மனு அளித்திருக்கிறோம். அந்த மனுவை வந்து சென்னைக்கு நாங்கள் அனுப்பி சென்னையிலேருந்து விசாரணைக்கு வருவாங்க, உங்களுக்கு வந்து தொடர்பு கொள்கிறோம் இன்னும் அதிகாரிகள் உறுதியளித்துள்ளார்கள். 26ஆம் தேதி வந்து சட்டமன்ற ஆய்வுக்குழு நாங்கள் சந்திக்க அந்த ஊர் பொதுமக்கள் விடுதலை சார்பாக ஏற்கனவே அதிகாரி வந்து ஆய்வு பண்ணேன்னு சொல்லியிருந்தீங்க. அவங்க அந்த திருப்தி இல்லையா உங்களுக்கு? ஆய்வு பண்ணி அவங்க நடவடிக்கை பண்ணலை. மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டும் ஆய்வு நடத்தலை. அவங்க இப்போ நீங்கள் என்ன தான் கேட்குறீங்க? மாயான சாலை பாதை வந்து எங்களுக்கு போன பாதையை வந்து 3-4 தலைமுறையாக போன பாதையை வந்து சென்ற பாதை அந்த மக்கள் சென்ற பாதையை எடுத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு குற்ற கோரிக்கையாக ஒரு 10 ஆண்டு காலமாக இருக்கிறாங்க. பாதையை வந்து அடைக்கிறாங்களா? அடைக்கல, ஆக்கிரமிப்பு. அது அகற்றதுக்கு எத்தனை முறை மனு அளித்திருக்கீங்க? அது கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாக அந்த மக்கள் வந்து மனு அளித்து கொண்டு மாவட்ட ஆட்சியர்களும் தாசில்தார்களும் நடந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் எதுவும் அரசியல் பின்புலம் எதுவும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அரசியல் பின்புலம் கிடையாது, அதிகாரிகள் அலட்சிய போக்கு. அதிகாரிகள் எந்த அதிகாரி அலட்சிய போக்கா செயல்படுறாரு? புதுக்கோட்டை வருவாய் அலுவலர் வட்டாட்சியர், வருவாய் வட்டாட்சியர் அவர்கள். இப்போ மாண்புமிகு முதல்வர் கவனத்துக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவருடைய கவனம் செல்வது தான் அந்த சட்டமன்ற ஆய்வுக்குழு கூட்டத்திற்கு நாங்கள் மனு அளித்துள்ளோம். அந்த மனு வந்து இங்கேருந்து அவங்க வந்து ஆன்லைன் மூலமாக அனுப்பி வைப்பதாக தகவல் தெரிவித்தார்கள். 22ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக அழைத்துள்ளார்கள். விவசாய நிலங்கள், நடவு, கடலை, சோளம், விவசாய நிலங்களுக்கு இறந்தவர்கள் சடலத்தை எடுத்து கொண்டிருப்பதால் அங்கே வந்து பாம்பு உயிரினங்கள் வந்து நாங்கள் அந்த அச்சுறுத்தல்கள் இதெல்லாம் தாண்டி தான் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தான் நாங்கள் வந்து இறந்தவர்கள் சடலத்தை தூக்கி கொண்டு வரலாம். கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலே நடைபெற்று வருகிறது. தலித் மக்களுக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் தொடர்ந்து தலித் மக்களுக்கு எதிராகத்தான் இந்த ஆதிதிராவிட நலத்துறை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. உடனடியாக முதல்வர் அவர்கள் இதில் தலையிட்டு ஆதிதிராவிட நலத்துறையை சீர் செய்து முறையாக வந்து செயல்பட அதிகாரிகள் உத்தரவிடுமாறு விடுதலை சார்பாக நாங்கள் ஒற்ற கோரிக்கையாக, இது மெயினான கோரிக்கையாக நான் வைக்கின்றோம், முதன்மையான கோரிக்கையாக வைக்கின்றோம். இப்போ வந்து எவ்வளோ மக்கள் இங்கே வசிக்கிறாங்க? 30 குடும்பங்கள். 30 குடும்பங்கள் வசிக்கிறாங்க. 30 குடும்பங்கள் தலித் மக்கள் தான். இந்து பறையர் மாற்று சமூகத்துக்கெல்லாம் மயானம் இருக்குதா? எல்லா மாற்று சமூக கல்லர் சமூகமும் இந்த பறையர் சமூகம் தான் வசிக்கிறாங்க. மாற்று சமூகம் அனைத்து உட்கட்ட வசமும் இருக்குது. இந்த மக்களுக்கு வந்து குடியிருக்கிற வீடுகளும் பட்டா கிடையாது. இறந்தவர்கள் சடலத்தை தூக்கி கொண்டு செல்வதற்கு மாயான சாலைகளும் கிடையாது. எந்த வசதிகள் இல்லாமல், எந்த உட்கட்டு வசதிகள் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் 3-4 தலைமுறையாக. அரசு அதிகாரிகள் இவங்களை வந்து அந்த மக்களை சந்திப்பதும் கிடையாது. இவங்களுக்கு கொடுக்குற மனு மீது விசாரணையும் கிடையாது. இவங்களை மைனாரிட்டியாக இருக்கிறனால இந்த மக்கள் அரசு அதிகாரிகள் மதிப்பதும் கிடையாது. உங்கள் தலைமையில் ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடத்தினீங்களே? குடியிருப்பு போராட்டம் நடத்தினோம். அதில் 1 மாத காலம் வந்து அதில் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? 1 மாத காலம் எங்களை வந்து நேரம் கேட்டிருந்தாங்க. உங்களை நிச்சயமாக எடுத்துறோம்னு. 1 மாத காலம் எனக்கு கடந்து விட்டது. இதுவரை வந்து அரசு அதிகாரிகள் வந்து அந்த இடத்துக்கு பார்வையிடவும் இல்லை, இடம் அளவு செய்யவும் இல்லை, சாலை எடுத்துக்காத எந்த ஒரு முன்னேற்றங்களும் தெரியவில்லை எங்களுக்கு. இல்லை, நீங்கள் அந்த குடியிருப்பு போராட்டம் நடத்தும் போது உயரதிகாரிகள் யாருமே வரலையா? அவங்கள பார்வையிடலையா? வருவாய்த்துறையிலேருந்து வந்திருந்தாங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்க? சந்திரகோட்டை இன்ஸ்பெக்டர், காவல்துறையிலேருந்து இன்ஸ்பெக்டர் வந்திருந்தாங்க. வந்து இந்த மாதிரி 1 மாத காலங்கள் டைம் கொடுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. 1 மாதங்களும் கடந்து விட்டது. இது நாள் வரையிலும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. எது சம்மந்தமாக உயர்திரு மாவட்ட ஆட்சியர் அவர்களை சந்திக்க வந்திருக்கீங்க? எங்கள் ஊர் வந்து ஆதனக்கோட்டை அம்பேத்கர் நகர். ஆதனக்கோட்டை அம்பேத்கர் நகரில் வசித்து வருகிறோம். நாங்கள் சுமாராக ஒரு 200 மக்கள் வசித்து வருகிறோம். நாங்கள் 2009 நாங்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மற்றும் மாவட்ட நல ஆதிதிராவிட அலுவலர் அவர்களிடமும் மனு கொடுத்துள்ளோம். அரசியல் பிரமுகர்களிடம் மனு கொடுத்துள்ளோம். இதுவரையிலும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எது சம்பந்தம் மனு கொடுத்துருக்கீங்க? மயான சாலை வேண்டி.
மயான சாலை எப்படி இருக்குது? மயான சாலை இருக்குதா இல்லை தடத்தில் போயிட்டுருக்கீங்களா? மயான சாலை சும்மா மயான சாலை நிலப்பரப்பு வந்து ஒன்றரை ஏக்கர் நிலப்பரப்பு உள்ளது. இதற்கு போவதற்கு இடையில் பட்டா நிலங்கள் உள்ளது. இதனால் கொண்டு செல்ல முடியவில்லை. விவசாயம் இருக்கிற இடத்துல எங்களால் இப்போ கொண்டு செல்ல முடியவில்லை. இதனால் நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டு என்னென்ன அவதிப்படுறீங்க? அதனால் வந்து இப்போ சில நேரத்தில் மழை காலத்தில் போகும்போது தண்ணிக்குள்ளே செடிக்குள்ளெல்லாம் போகிறோம். ஒருத்தவருக்கு பாம்பு கடிச்சு விட்டுச்சு. சில துன்பங்கள் நாங்கள் அடைகிறோம். நாங்கள் இதுவரையும் எந்த நடவடிக்கையும் இல்லை. இப்போ வந்திருக்க மாவட்ட ஆட்சியர் நல்ல ஒரு மனிதராக இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம். இவர் எங்களுக்கு இந்த முறையாவது மயானச்சாலையை அமைத்து தருமாறு மாவட்ட ஆட்சியரிடம் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். எவ்வளோ வருஷமாக போராடிட்டு இருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சு 2009 நான் போராடி வருகிறேன். இதுவரையிலும் எந்த ஒரு அதிகாரிகள் நான் மனு கொடுக்கறதுக்கு பார்க்குறாங்க. பார்த்துட்டு பட்டாடங்களாக இருக்குது, எங்களால் ஒன்றும் செய்ய முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. மாற்று இடம் இருக்குதா உங்களுக்கு தெரிஞ்சு? மாற்று இடம் எங்களுக்கு தெரிஞ்சு எதுவும் இல்லை. அரசு புறம்போக்கில் எதுவும் போகிறதுக்கு வழி எதுவும் இருக்கா? அரசு புறம்போக்கில் போகிறதுக்கு ஒரே ஒரு தண்டுகரை இருக்குது. அந்த தண்டுகரையும் முன்னாடி தண்டுகரைக்கு முன்னாடி பட்டாடங்கள் இருக்குது. தண்டுகரை தாண்டியும் பட்டாடங்கள் இருக்குது. இல்லை, உங்களுக்கு ஒரு முறையான அரசு அதிகாரிகள் உங்களுக்கு ஒரு வசதியை மேம்படுத்தி தரணும்னா ஏதாவது நீங்கள் ஒரு மாற்று வழியை நீங்கள் சொல்லணும். மாற்று வழி 2 வழி இருக்குது. எங்களுக்கு தேவை அந்த இறந்து போனவர்கள் எந்த இடையூறும் இல்லாமல் நாங்கள் கொண்டு போய் அடக்கம் செய்யணும். 2 வழியில் ஏதாவது ஒரு வழியில் அரசு அதிகாரிகள் நடவடிக்கை. மயானத்தை எத்தனை வருஷமாக நீங்கள் பயன்படுத்திட்டு வர்றீங்க? மயானத்தை எங்கள் தாத்தா காலத்துலேருந்து நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு வர்றோம். மயானம் உயர்திரு மாவட்ட ஆட்சியர் மாற்று இடத்துக்கு சரி பண்ணி உங்களுக்கு ரோடு வசதியை பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு சம்மதமா? மாற்று வசதியை ஏற்படுத்தி கொடுத்தா எங்களுக்கு அந்த மாற்று மயானம் அந்த இடத்துல அரசு புறம்போக்கு இடம் இல்லை. உயர்திரு மாவட்ட ஆட்சியர்களை ஆய்வு பண்ணி உங்களுக்கு சாலையை அமைச்சு ஒரு இடத்த அவங்க தயார் பண்ணி கொடுத்தா சம்மதமா? சம்மதம். ஐயா உங்களுக்கு? சம்மதம்.